சென்னையில யாருமே பண்ணாத மாதிரி சூப்பரா சோலார் பேனல்ஸ் எல்லாமே எல்லா இடத்துக்குமே இன்ஸ்டால் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ என்ன மாதிரி ப்ராசஸ் நம்ம பண்றோம்? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிருக்கோம். 5.4 கிலோவாட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. A to Z எல்லாமே வந்து ஒரே நாள்ல நம்ம முடிச்சிடுறோம். ஓ, ஃபுல்லா கம்ப்ளீட் ஒர்க்கே முடிச்சிருவோம். கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ஒரு நாள் பண்ற மாதிரி தான் பிளான். ஓகே. இப்போ ஆக்சுவலி எந்த லொகேஷன் சார்? இப்போ நம்ம சென்னையில தாம்பரத்துல இருக்கோம். ஓகே. இது வந்து 5.4 கிலோவாட் ப்ராஜெக்ட் இது. ஓகே. இது காலையில தான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் நிக்க வச்சோம். ஓ, இது காலையில தான் இப்போ பண்ணிருக்கீங்க? ஆமா காலையில தான் ஆரம்பிச்சது. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சர். ஓகே. நம்ம எல்லா ஸ்ட்ரக்சருமே ஸ்கொயர் டியூப்ல தான் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்கா அது யூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன்? என்ன ரீசன்? அது ஸ்டெபிலிட்டி பா, விண்டோட ஸ்டெபிலிட்டி. ஓகே. மத்தபடி வந்து அந்த ரிலையபிலிட்டி, ரிஜிடிட்டி அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா எப்ப எவ்வளவு பெரிய காத்து அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் நம்ம புயல் அடிச்சாலும் சரி, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்பயுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. இது எத்தனாவது ஃப்ளோர் ஆக்சுவலா? அது இப்போ 3+1 பா, 4th மாடியில நிக்கிறோம். அப்ப நல்ல காத்தா ஹெவியா எவ்வளவு காத்து அடிச்சாலும் வந்து இது வந்து நல்லா ரிலையபிளா இருக்கும். எல்லாமே 2 mm திக்னஸ்ல போட்டுருக்கோம். ஸ்ட்ரக்சரோட சைஸும் பாத்தீங்கன்னா நல்லா திக்கான ஸ்ட்ரக்சர் இது. ஓகே. இப்போ இது மழை தண்ணி பட்டு ஏதோ துரு பிடிக்கும்? ஒண்ணும் ஆகாது. இது எல்லாமே GI பைப். இது அப்போலோ பிராண்டட் போடுறோம். பாத்தீங்கன்னா தெரியும், அப்போலோ பிராண்டட் பைப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே. அப்போலோ பிராண்ட் தான் யூஸ் பண்றோம். அப்போலோ பிராண்ட் எங்க எந்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து அப்போலோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே 2 mm திக்னஸ் பைப் இது. ஓகே. இங்க போடுறதுக்கு வந்து தேவைப்படுற சைஸோட அதிகமா தான் போடுறோம் நம்ம. ஓகே. இது பாத்தீங்கன்னா 72 mm by 72 mm சொல்லுவோம். அப்ராக்சிமேட்டா 3 inch by 3 inch இது. ஓகே. இந்த பைப் போடுற பட்சத்துல என்னதான் ஆனாலும் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து 25-30 வருஷத்துக்கு வந்து தாராளமா இருக்கும். ஓ, லைஃப் வந்து 30-40 இயர்ஸ் மினிமம் நான் சொல்றது. ஓகே. அந்த குறிக்கோளுக்காக தான் வந்து நம்ம நல்ல திக்கான பைப் போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி மேல பர்லின் ராஃப்டர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இது வந்து 60-40 போட்டுட்டு இருக்கோம். ஓகே. இதுவுமே நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா இருக்க மெட்டீரியல். ஓகே. மத்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னும் ஹெவியா தான் போடுறோம், அப்படிதாங்க சார்? ஆமா நம்ம எல்லாமே இது தேவைக்கும் அதிகமா தான் போட்டுட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா 60-40 சொல்லுவோம். ஓகே. 60-40, இது பாத்தீங்கன்னா 40-40 நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சோம்னா கொஞ்சம் கூட அசைவும் அசையாது, ஆடவும் ஆடாது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. சோ இப்போ நம்ம சோலார் பேனல்ஸ் வந்து போடும்போது என்ன மாதிரி பேனல்ஸ் நம்ம யூஸ்? எல்லாமே பைஃபேஷியல். இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து பைஃபேஷியல் தான் போயிட்டு இருக்கு. ஓகே. பைஃபேஷியல்னா என்னங்க ஆக்சுவலா? பைஃபேஷியல்னா ரெண்டு சைடும் செல்ஸ் இருக்கும். ஓகே. சோ இப்போ இங்க இந்த சைடு செல் இருக்கும், பேக் சைடு வானத்தை பார்த்த மாதிரியே செல் இருக்கும், கீழ பின்னாடி சைடும் வந்து செல் இருக்கும். ஓகே. இது என்ன ரீசன்னா, கீழ வந்து சூரிய ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பின்னாடி இருக்க செல்ஸும் கொஞ்சம் லூமினேட் ஆகி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஓ, எஃபிஷியன்சி ஜாஸ்தியாவே இருக்குன்றதுக்காக தான் பைஃபேஷியல் போடுறது நம்ம. ஓகே. சோ இப்போ நம்ம சைட் எல்லாத்துக்குமே இந்த பேனல் தான் யூஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டா ஃபுல்லா நம்ம பண்ண ஒரு கடைசி ஒரு 100+ சைட்ஸ் வந்து பைஃபேஷியல் தான் போட்டுருக்கோம். ஓகே. சோ இப்போ இந்த பேனல் போடும்போது இதுக்கு லைஃப் வாரண்டி எல்லாமே கொடுக்குறீங்களா? எல்லாமே மினிமம் 20 இயர்ஸ் கம்பெனி வாரண்டி தான் கொடுக்குறாங்க. ஓகே. 13 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துட்றாங்க. அப்புறம் 30 இயர்ஸ் வரையும் பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த ஒரு பேனல் வந்து எவ்வளவு கிலோவாட்ஸ் ஜெனரேட் பண்ணும்? இது வந்து 540 வாட்ஸ். இது 540 ரெண்டு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோம் ஒரு பேனல். ஓகே. ரெண்டு பேனல் சேர்ந்தனா 1 கிலோவாட்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே. அது வந்து ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா 4 யூனிட்ஸ் மினிமம் ப்ரொடியூஸ் பண்ணும். 4 யூனிட் மினிமம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. இப்போ இந்த வீட்ல வந்து என்ன பர்பஸ்க்காக சார் நம்ம அப்ரோச் பண்ணாங்க? என்ன மாதிரி இது வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம்? இவங்க வந்து கரண்ட் பில் ஜாஸ்தியா கட்டிட்டு இருக்காங்க. 5 மந்த்லி மினிமம் 16-17,000 கட்டறாங்க. சூப்பர். சோ அது இல்லாம வந்து அவங்க கிரீன் எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையும் இருக்கு அவங்களுக்கு. நான் சுத்தி பாத்தீங்கன்னா பூ செடி கொடிலாம் வச்சிருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த வீட்ல என்னென்ன இது அப்ளையன்சஸ் யூஸ் பண்றாங்க? எல்லாமே யூஸ் இது ஜெனரலா வந்து சோலாரை பொறுத்தவரை எப்படின்னா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ற யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். அவங்க என்ன அப்ளையன்சஸ் வேணா யூஸ் பண்ணலாம். ஏசி யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், என்ன வேணா யூஸ் பண்ணலாம். இந்த வீட்ல லிஃப்ட் கூட இருக்கு. ஓ, லிஃப்ட்டுமே இருக்கு. சூப்பர். அது என்னன்னா, நம்ம தயாரிக்கிற எனர்ஜி வந்து டைரக்டா கன்சியூம் ஆகாது. ஓகே. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓ, ஈபியோட கிரிட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். இது நிறைய பேருக்கு புரியாத, கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. நான் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 600 யூனிட் 700 யூனிட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ப்ரொடியூஸ் ஆகிற யூனிட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகே. கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு நம்ம வீட்ல வந்து ஒரு 500-600 யூனிட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, என்ன யூனிட்ஸ் இம்போர்ட் பண்றோம், என்ன யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம், இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவாங்களே கண்டி நம்ம இங்க ப்ரொடியூஸ் பண்றது டைரக்டா கன்சியூம் பண்ண மாட்டோம். ஓகே. இப்போ 17,000 கட்டறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு குறையும் நீங்க நினைக்கிறீங்க? எங்களோட எதிர்பார்ப்புப்படி ஒரு 700 இருந்து 1000 தாங்க கட்டுவாங்க மேக்ஸிமம். அது வந்து மினிமம் சார்ஜஸ் கவர்மெண்ட்ல இருந்து போடுறது. கரண்ட் பில் 0 தான் வரும். ஓ, 0 தான் வரும். ஆமா. மத்தபடி ஃபிக்ஸ்டு சார்ஜ்னு ஒன்னு வரும். ஃபிக்ஸ்டு சார்ஜ்னா சோலார்னு போட்டாலே 1 கிலோவாட்டுக்கு மினிமம் 150 இருந்து 180 வரையும் இது ஆகும், பே பண்ண வேண்டியிருக்கும். 5 கிலோவாட்டுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 800 இருந்து 1000 ரூபீஸ் கண்டிப்பா வருங்க. ஓகே. சோ இதுலயே நம்ம எவ்வளவு ஏசி எல்லா அப்ளையன்சஸ்மே எல்லாம் அப்படியே அதுதான் சொன்னேன். எந்த எக்யூப்மென்ட்னா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன எனர்ஜி, அதாவது என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலா வந்து கால்குலேட் பண்ணி இது பண்றாங்க, கழிச்சிடுவாங்க. ஓகே. சோ இப்போ வந்து சம்மர் சீசனா இருக்கு, நிறைய எனர்ஜி வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ வின்டர் சீசன் எல்லாம் மழை காலத்துல வந்து இது எஃபிஷியன்சி குறையுமா இல்ல எப்படிங்க சார்? இல்ல, மழை பெஞ்சு தண்ணி வந்தா மட்டும் தான் வந்து ப்ரொடக்ஷன் குறையுமே கண்டி. இதுக்கு வந்து இதுதான் தேவை, லைட் தான் தேவை. தான் சோலாரை பொறுத்தவரை லைட்ல தான் வந்து லூமினேட் ஆகுதே கண்டி. அது வெயிலோட இது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா. இது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 320 நாள், அதாவது சென்னையை பொறுத்தவரை மினிமம் 320-330 நாள் வந்து தயாரிப்பு நடந்துகிட்டே தான் இருக்கும் சோலார்ல. சோ அந்த 30 நாள் மட்டும் தான் கம்மியாகும். 30 நாள் வருஷத்துல நான் ஆவரேஜா சொல்றேன். அதாவது தண்ணி பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா ப்ரொடக்ஷன் இருக்காது. மத்தபடி வந்து வெயில் கம்மியா இருந்தாலும் ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே.
ஸோ இப்போ இங்க வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போறாங்க. இது என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம்? இப்போ இது வந்து 5.4 கிலோவாட் நான் சொன்னபடி. ஓகே. இது காலைல வந்தோம் நம்ம ஆளுங்க ஸ்ட்ரக்சர் போட்டுட்டோம். ஓகே. ஸோ இது வந்து இப்போ மார்னிங்ல இருந்து போட்டதே இவ்வளவு பண்ணியாச்சு. ஆமா, இது காலையில வந்ததுல இருந்து பண்ணது. ஓகே. மெட்டல்ல மேல ஏத்தி இத நம்ம ஸ்ட்ரக்சர் நிக்கிற வரையும் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நான் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆங்கர் ஃபாஸ்னர்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இது வந்து தரையில நம்ம கம்ப்ளீட்டா வந்து கான்கிரீட்ல வேலை செய்யணுங்க. ஓகே. மேலோட்டமா வேலை செய்ய மாட்டோம் நம்ம. அதாவது அந்த கான்கிரீட்ல போயிட்டு நம்ம அந்த ஆங்கர் ஃபாஸ்னர் அடிச்சா இப்போ இந்த ரூஃப் கான்கிரீட்ல நம்ம இத இறக்கி இருக்கோம். ஆங்கர், ஆமா, இந்த ஆங்கர் ஃபாஸ்னர் இதுல இறக்கி இருக்கோம். ஓ, இவ்ளோ பெரிய இது வந்து ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 இன்ச் உள்ள இறக்கி ஓகே ஆங்கர் ஃபாஸ்னர் இதுல அடிக்கும். நம்ம ரூஃப்ல போயிட்டு இத வந்து நம்ம டைட் பண்ணுவோம். இந்த இடம்லாம் வந்து இது கான்கிரீட் வந்து புடிச்சுக்கும். ஓ, நல்லா கிரிப்பா புடிச்சு உள்ள போயிட்டு கிரிப்பா புடிச்சிட்டு அப்புறமா போல்நட் போட்டு இந்த இடம் கருப்பா இருக்கு அது பாத்தீங்களா? என்னங்க சார்? இது வந்து வெதர் ப்ரூஃப் கெமிக்கல்ங்க. எக்ஸ்க்ளூசிவா வந்து நம்ம பிராண்டட் மெட்டீரியல் வாங்கி, அதாவது நம்ம ஓட்ட போடுற இடம் கண்டிப்பா லீக் ஆகாது. ஓகே. பட் அடிஷனல் சேஃப்டிக்காக நம்ம இந்த வெதர் ப்ரூஃப் கெமிக்கலும் இப்போ இங்க மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ள இறங்காது, வாய்ப்பே கிடையாது. ஓகே. இது தவிர்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து நம்ம கான்கிரீட்டும் போட்டுருவோம். ஓ, இதுல கான்கிரீட் போட்டு கையோட இன்னைக்கே பண்ணிடுவோம். ஓகே. இத கான்கிரீட் போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கீழ இருந்து ஒரு 1/2 அடிக்கு வந்து கான்கிரீட் நம்மளே சுத்தி போட்டு கொடுத்துருவோம். ஓகே. இதுவும் நம்மளோட ஸ்கோப் தான். சோ அது லைஃப் லாங் வரும். லைஃப் லாங் எல்லாமே வந்து மினிமம் 25 இயர்ஸ்க்கு பிளான் பண்ணி தான் பண்றது. இந்த ஸ்ட்ரக்சரும் சரி, இந்த ஆங்கர் ஃபாஸ்னர் எல்லாமே எஸ்எஸ் தான் போடுவோம் நம்ம. இந்த வெதர் ப்ரூஃப் கெமிக்கல்ஸ் எல்லாமே, அப்புறம் அந்த கான்கிரீட் போடுறதும் எல்லாமே, இது எல்லாமே மினிமம் 25 இயர்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பைப்ல வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஓ, என்ன பெயிண்ட்? அடிஷனல் பெயிண்ட், அலுமினியம் பெயிண்ட், இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட் நம்ம அடிச்சிருக்கோம். ஓகே. அது என்ன பர்பஸ்க்காக அடிச்சிருக்கோம்னா, சுத்தி பாத்தீங்கன்னா ஏஸ்தட்டிக்கா நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு கொஞ்சம் லுக் நல்லா இருக்கும். ஓகே. அட் தி சேம் டைம் இது அடிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அடிஷனல் டியூரேஷன் வந்து நம்ம ரஸ்ட் ப்ரூஃபா இருக்கும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஜிஐ தான் போட்டுருக்கோம் நம்ம. கேல்வனைஸ்ட் போட்டனால ரஸ்டே ஆகாது. பட் இன்னொரு அடிஷனல் கோட்டிங் நம்ம பண்ணி கொடுத்து ஒரு ஏஸ்தட்டிக்கா நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன்ற மாதிரி அதை நம்மளோட கம்பெனி ஸ்கோப்ல நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே. இப்போ சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சர்டன் டிகிரில தான் இன்ஸ்டால் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க. சோ நம்ம வந்து என்ன மாதிரி சார், அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குமா? ஆமா, எப்பயுமே நம்ம ஊரை பொறுத்தவரை நார்த் கொஞ்சம் ஏறி இருக்கணுங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து நார்த் சைடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே. சவுத் கொஞ்சம் இன்க்ரீஸ், இது இங்க வந்து கம்மியா இருக்கு. ஒரு 13 டிகிரி நம்ம சொல்லுவாங்க அப்ராக்சிமேட்டா. இப்போ பேனல் இறக்குறீங்கன்னா அப்பதான் சூரியன் தோன்றும் போதுல இருந்து மறையிற வரையும். ஓகே. சோ இந்த சைடு ரைஸ் ஆகி இந்த சைடு இறங்குற வரையும் வெளிச்சம் வந்து ரைஸ்ல இருந்து செட் வரைக்கும் எப்பயுமே ஃபுல் எஃபிஷியன்சி பட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக தான். ஓகே. சோ அப்படி கொஞ்சம் ஸ்லோப் வைக்கிற பட்சத்துல அந்த வெளிச்சம் வந்து கண்டினியூஸா பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே. பட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூஸா ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. சோ இப்போ இந்த வீட்ல வந்து இங்க தான் இன்ஸ்டால் பண்ணனும், நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிடுவோங்களா? நம்ம சைட் இன்ஜினியர் ஜெனரலா வந்துருவாங்க. நம்ம எல்லாரும் இன்ஜினியரிங் முடிச்ச பசங்களே வச்சிருக்கோம் நம்ம. ஓகே. டீம் தம்பிங்க எல்லாரும். ஓகே. முதல்ல கஸ்டமர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்க வீட்ல சோலார் போடணும்ன்ற எண்ணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம ஆபீஸ்ல இருந்து நம்ம டீம் வந்துருவாங்க. வந்து முதல்ல வந்து எனர்ஜி ஆடிட் பண்ணுவாங்க. வீட்ல வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்றாங்க, எவ்வளவு கிலோவாட் உங்களுக்கு தேவை, எவ்வளவு கிலோவாட் தேவை, எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமருக்கு ஒரு சஜஷன் கொடுப்போம். A to Z நம்மளோட ஸ்கோப். ஃபர்ஸ்ட் சஜஷன் கொடுத்த பிறகு கஸ்டமர் வந்து உட்காந்து பேசுவோம். நம்ம இவ்வளவு கிலோவாட் போட்டோம்னா இவ்வளவு யூனிட்ஸ் ஜென்ரேட் ஆகும், இந்த யூனிட்ஸ் வந்ததுன்னா உங்களோட கரண்ட் பில் இவ்வளவு செட் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கஸ்டமருக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்ச பிறகு அவங்க கோவான்னு சொல்லிடுவாங்க. சொன்ன பிறகு நம்ம டாக்குமெண்டேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆதார் கார்டு வாங்கி நம்ம நெட் மீட்டர் அப்ளை பண்றது நம்மளோட வேலை ஸ்டார்ட் ஆகும். வேலை ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரொசீட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா என்ன பேனல் நம்ம பண்ண போறோம்னு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பண்ணிட்டு நம்ம ஒரு நாள் நம்மளே சொல்லிடுவோம், இந்த நாள் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரோட அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு வந்து மெட்டீரியல் எல்லாத்தையுமே இறக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணா எவ்வளவு நாள்ல முடிப்பீங்க? மேக்ஸிமம் 2 days சார். 2 நாள் தான் மேக்ஸிமம். ரொம்ப நாளா எடுக்காது. இல்ல, அப் டு 7 கிலோவாட் வரை நம்ம 2 daysல பண்ணிடுறோம். 10 கிலோவாட்ன்ற போற பட்சத்துல ஒரு 3 days ஆகும் மேக்ஸிமம். ஓகே. சோ அதுதான். சோ இப்போ எப்படிங்க ஆல் ஓவர் சென்னை எங்கனாலும் பண்ணணும்? ஆல் ஓவர் சென்னை இப்போதைக்கு நாம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம எல்லாமே A to Z நம்மளோட ஸ்கோப் தான். டாக்குமெண்டேஷன் வரையும் சப்சிடி வாங்கி தர வரையும் நம்ம கம்பெனியோட ஸ்கோப். நம்ம சப்சிடியோட தான் பண்ணி தரோம் கம்ப்ளீட்டா. நம்ம இப்போ மோஸ்டா ரெசிடென்ஷியலுக்கு பண்ற சப்சிடி ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சப்சிடினா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அது என்னன்னு ஒரு தடவை சொல்லிருங்க. சப்சிடி வந்து கவர்மெண்ட்ல இருந்து 78,000 ரூபாய் மானியம் தராங்க. ஓகே. 1 கிலோவாட்ல ஆரம்பிச்சு அப் டு 5 கிலோவாட் வரையும், அதாவது மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 78,000 வந்து சப்சிடி தராங்க. ஓகே. நம்ம 3 கிலோவாட்டுக்கு மேல போனாலும் 78,000 தான், 3 கிலோவாட் வரையும் கூட 78,000 தான். ஓகே. சோ அதனால மேக்ஸிமம் வந்து 78,000 கவர்மெண்ட்ல இருந்து சப்சிடி கொடுத்துறாங்க. சப்சிடி நம்ம கம்பெனியே வாங்கி கொடுத்துறோம். இப்போலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஒர்க்கிங் டேஸ்லயே சப்சிடி வந்துருது. ஒரு மாசத்துக்குள்ளே வந்து ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்துருதுங்க சப்சிடி. ஓகே. சப்சிடி வாங்கி தர வரையும் நம்ம அதுக்கான டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாமே நம்ம டீம் தான் பாத்துக்கிறோம். சோ கஸ்டமர் வந்து இங்க அலைய தேவையில்லை எங்கேயுமே. இன்ஃபேக்ட் நம்ம ஈபில நெட் மீட்டர் வாங்கி தர்றது, இது வந்து நெட் மீட்டர் ஒரு மீட்டர் போடுவாங்க. ஓகே. அந்த மீட்டர் தான் வந்து கணக்கு பண்ணும் என்ன எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே அது பண்ணிக்கலாம். அது எல்லாமே அதுதான் கனெக்ட் பண்றது. அந்த மீட்டரை வாங்கி தரது நம்ம கம்பெனி ஸ்கோப் தான். ஓகேங்க. ஸோ மற்றபடி இங்கே சிவில் ஏதாவது நம்ம இந்த 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 ஓட்ட போட்ட இடம்லாம் மறைக்கிறதுலாம் நம்மளோட ஸ்கோப்பு. ஓகே. மற்றபடி ஸ்ட்ரக்சரில் ஆரம்பிச்சு இன்வெர்டர்ல இருந்து ஏசிடிபி டிசிடிபி எல்லாமே டாப் பிராண்ட் தான் போட்டுட்டு இருக்கோம். ஓகே. நம்ம எதுவும் வந்து இந்த பிராண்ட் போடுறது கிடையாது. அண்ட் இது நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸ் வந்து கஸ்டமரோட வீட்டில் இருக்கிற போது அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே டாப் பிராண்ட் தான் போட்டுட்டு இருக்கோம். ஓகே. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க நம்ம லைஃப் லாங் கவலைப்பட தேவையில்லை. ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் நம்ம கம்பெனியோட ஸ்கோப்பு. ஓகே. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மினிமம் 20-25 இயர்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்
கான்ஸ்டன்டா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பிளானல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், என்ன மாதிரி பிராண்ட் நம்ம யூஸ் பண்றோம் நிறைய பேர் கேட்பாங்க, அது சொல்லலாமா? எல்லாமே டாப் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரீமியர் பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பிரீமியர் பிராண்ட். ஆமா ஆமா, பிரீமியர் யூஸ் பண்றோம். அப்புறம் ரெனியூ பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெனியூ டாப் எல்லாமே கிளாஸ் ஏ கம்பெனிஸ் தான். ஓகே, அப்புறம் வந்து விக்ரம் சோலார் யூஸ் பண்றோம், வாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சாத்விக் யூஸ் கஸ்டமர் என்ன கேக்குறாங்க அது பண்ணிக்கலாம். கஸ்டமர் கேக்குறது, பட் ஆனா நீங்க உங்களோட விருப்பத்துக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னும் போது நாங்க டாப் பிராண்டா சூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு நாங்க கொடுத்துறோம். 90% ஆஃப் த கஸ்டமர் வந்து நீங்க எங்க ஸ்கோப்ல கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம லைன்ல இருக்கிறனால நமக்கு தெரியும் எந்த பிராண்ட் எப்படி வந்து சப்போர்ட் பண்றாங்க, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, வாரண்டி சப்போர்ட் யாரு நல்லா இருக்குன்றது. ஸோ நாங்க கஸ்டமருக்கு ப்ரிஃபர் இது பண்ணிடுவோம். இப்போதைக்கு இந்த பேனல்ஸ் தான் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதை வந்து கஸ்டமர்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணி நீங்க உங்களோட ஸ்கோப்லேயே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ நிறைய இடத்துல சோலார் பேனல் வந்து இவ்வளோ ஹைட் தான் பண்றாங்க, நீங்க ஸ்பெசிஃபிக்கா இவ்வளோ ஹைட் யூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன்? இது கஸ்டமர் வந்து உள்ள ஊடுருவி நடக்கிறதுக்கு இடம் கேட்பாங்க. நான் கீழே வந்து எனக்கு தலை எதுவும் தட்டக்கூடாது, கொஞ்சம் ஹைட் பண்ணி போடுங்க அப்படின்னா ஸோ மாடியும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. கீழே இறக்கி போட்டுட்டோம்னா அந்த மாடி யூஸ் பண்ணாம போயிடும் அப்படின்றது. ஸோ ஈவினிங் டைம் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி கூட தாராளமா கீழே சிட் அவுட் மாதிரி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே உட்காந்து நம்ம நல்லா இது பண்ண டைம் பாஸ் பண்ணுவோம். மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா கண்டிப்பா. ஓகே, இப்போ இது வந்து இந்த ஹைட் மட்டும் தான் பண்ண முடியுமா? எவ்வளவு ஹைட் சொன்னாலும் பண்ணலாம். நம்ம அப் டு 15 ஃபீட்லாம் பண்ணிருக்கோம். நம்ம 15 ஃபீட் வரைக்கும் கூட கம்ப்ளீட்டா பண்ணுவோம். இது வந்து லைட்டிங் அரஸ்டர். ஓகே, மல்டி ஸ்பைக் லைட்டிங் அரஸ்டர்னு சொல்லுவாங்க. இது இதுமே நம்ம வச்சு கொடுத்துருவோம். ஆமா, இதுவும் நம்மளோட ஸ்கோப் தான். இது பண்ணிட்டு இதுல இருந்து அர்த்திங் எடுத்துட்டு போயிட்டு கிரவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். 3 அர்த்திங் பண்ணுவோம் நம்ம சோலாரை பொறுத்தவரை. இது பண்றதுக்கு என்ன ரீசன்? இது வந்து நம்ம ஏதாவது லைட்டிங் வருது, தண்டர் ஏதாவது வருது அப்படின்னும் போது இதை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம். பேனல்ல வந்து அரெஸ்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணிடும். சோ அந்த பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்றது. ஓகே, இது எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தி பண்றோம். ஓகே, அந்த 3 இது சொன்னீங்க, 3 அர்த்திங் சொன்னீங்க. ஆமா, ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த லைட்டிங் அரஸ்டருக்கு வைப்போம். ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரையும் பேனலையும் கனெக்ட் பண்ணி நம்ம வைப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்வெர்ட்டருங்க. சோ இதுதான் நம்ம 3 எர்த்திங். சோ எங்கேயுமே கரண்ட் லீக் ஆகாம பாத்துப்பீங்க. ஆமா, கம்ப்ளீட்டா எதுவா இருந்தாலும் கிரவுண்டிங் பண்ணிடும். நான் இப்போ சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணா நிறைய மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? சோலாரை பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே கிடையாதுங்க. வெறும் கழுவுறது மட்டும் தான் மெயின்டெனன்ஸ். அந்த பேனலை நம்ம பலன்னு கழுவி வச்சிருந்தோம்னா அது பாட்டு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, கழுவுனா இப்படி டெய்லியுமே கழுவணுங்களா? இல்ல 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி கழுவுனா போதும். அதாவது அதிகமா தூசி படுற இடமா இருந்தா ஒரு வீக்லி ஒன்ஸ் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, மத்தபடி வந்து ரூஃப் டாப்ல போடுறது ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கும் அப்படின்னா 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி கழுவுனா போதும். மைனரா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஓஸ் வச்சு மேல தண்ணி ஊத்தி விட்டுட்டோம்னா போதும். அந்த தூசி கீழே இறங்கிடுச்சுன்னா வேற எதுவும் மெயின்டெனன்ஸ் பெருசா கிடையாது. நம்ம கம்பெனி சைடு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் பண்றோம். ஏதாவது எனர்ஜி கம்மி ஆகுது இல்ல வேற ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வருதுன்னா நம்ம கம்பெனில இருந்து 5 இயர்ஸ் சப்போர்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 5 இயர்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த விட்டுட்டு போக மாட்டீங்க. இல்ல ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்க. நம்ம வந்து ரெஜிஸ்டர் வெண்டர், அதாவது நம்ம எம்என்ஆர்இ ரெஜிஸ்டர் வெண்டர். எம்என்ஆர்இ ரெஜிஸ்டர் வெண்டர் எல்லாருமே வந்து ஆஸ் பர் த நார்ம்ஸ் படி பாத்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்து ஆகணும். கண்டிப்பா, இல்லனா வந்து நம்ம வெண்டர்ஷிப்ல இருந்து நம்ம எடுத்துருவாங்க கவர்மெண்ட்ல இருந்து. சோ அதுக்காகவே நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து கஸ்டமர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் 5 இயர்ஸ் சப்போர்ட் கொடுத்துருவோம். இப்போ மினிமமா வந்து 1 கிலோவாட் 2 கிலோவாட் கேக்குறாங்கன்னா நம்ம பண்ணி தருவோம். பண்ணலாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 கிலோவாட்ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப் டு 12 கிலோவாட் வரை நம்ம பண்ணிருக்கோம். அதாவது ரெசிடென்ஷியல் ரூஃப் டாப் சொல்றோம். ஓகே, இப்போ ஒரு 1 கிலோவாட் பண்றாங்கன்னா அதுல என்ன மாதிரி இது யூஸ் பண்ண முடியும் நம்ம? அதான் முன்னாடி சொன்ன மாதிரி 1 கிலோவாட் போட்டினா ஒரு நாளைக்கு 4 யூனிட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். நீங்க அந்த 4 யூனிட் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 4 யூனிட் ப்ரொடியூஸ் ஆகும். மந்த்லி 120, 2 months 250 யூனிட்ஸ் வரை எதிர்பார்க்கலாம். அந்த 250 யூனிட்ஸ் நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிட்டு நீங்க அதை வந்து கழிச்சிக்கலாம். ஓகே, சோ இப்போ இதுல ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. நம்ம பண்றது எல்லாமே என்னதுக்கு? நம்ம மோஸ்டா வந்து ஆன் கிரிட் ஹைபிரிட் பண்றோங்க. ஆன் கிரிட்னா டைரக்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜியை வந்து கிரிட் கொடுத்துருவோம். ஓகே, கிரிட்ல இருந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கிறத கழிச்சிக்கிறது. ஓகே, ஆஃப் கிரிட் அப்படின்னா பேட்டரி யூஸ் பண்ணா அதை வந்து ஆஃப் கிரிட்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம இப்போ வெறும் பேட்டரி மட்டும் வச்சு பண்றது கிடையாது. ஓகேங்க. ஆனா ஹைபிரிட் பண்றோம். ஹைபிரிட்னா ஆன் கிரிட்டாவும் இருக்கும், அட் தி சேம் டைம் பேட்டரியும் யூஸ் ஆகும். சர்டன் டைம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் எனர்ஜி, சர்டன் டைம் பேட்டரியில ஸ்டோர் ஆகும். ஸோ கரண்ட் இருக்கும் போது வந்து ஆன் கிரிடா யூஸ் ஆகும், கரண்ட் இல்லாத போது ஆஃப் கிரிடா யூஸ் ஆகும். ஸோ பேட்டரியில இருந்து நம்ம வீடு வந்து ரன் ஆகிக்கும். அது வந்து ஹைபிரிட்னு சொல்லுவோம். அது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்? அதான் ரெகுலரா கரண்ட் போற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல சோலார் போடணும்னு ஆசைப்படுறவங்க கரண்ட் இருக்கும் போது வந்து ஆன் கிரிடா யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட் இல்லாத போது ஹைபிரிடா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணி. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன் கிரிட் பண்றோம் அப்படின்னா கரண்ட் இல்லனா வேலை செய்யாது. ஏன்னா இது நிறைய கஸ்டமருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. கரண்ட் இல்லனா வீட்ல கரண்ட் இருக்காது, கரண்ட் இல்லனா சோலார் வேலை செய்யாது. நம்ம கம்பெனில சோலார் போட்டவங்களே நிறைய பேர் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க டவுட்ஸ். நம்ம ஸ்டார்டிங்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறது, பட் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றதுனால கஸ்டமர்ஸ் வந்து சில விஷயத்தை மறந்துடுறாங்க. பட் ஆக்சுவலா என்னன்னா கரண்ட் இல்லனா ஆன் கிரிட் சோலார் வேலை செய்யாது. அது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, கரண்ட் இல்லனா வேலை செய்யாது. ஹைபிரிடா இருந்தா வேலை செய்யும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரியில இருந்து வீடியோ எடுக்க ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் ஹைபிரிடுக்கும் ஆன் கிரிடுக்கும் வித்தியாசம். ப்ரோ, இப்போ நான் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன மாதிரி வயர் போர்டு நம்ம யூஸ் பண்றோம்? 2 டைப் ஆஃப் வயர் யூஸ் பண்றோம் சார். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாலிகேப். ஓகே, பாலிகேப் இது வந்து டிசி கேபிள். இது சோலாருக்காகவே ஸ்பெசிஃபைடா வர வச்சது. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 mm பாலிகேப் சோலார் கேபிள். ஓகே, இப்போ 6 யூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் ப்ரோ? 6 யூஸ் பண்றதுக்காகனா நம்ம கஸ்டமருக்கு இவ்வளோ ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம். ஸோ 4 mm தான் இப்போ மார்க்கெட்டில் எல்லாருமே போடுறாங்க. நாங்கள் 6 யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா 4 டேட்டா லாஸ் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். 6 வந்து அந்த லாஸ் நடக்காது. ஒயர் எவ்வளோ ஹீட் ஆகுதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் நடக்கும். 6 போகிறதுனால எஃபிஷியன்சி பக்காவாக மெயின்டைன் ஆகும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் யூனிட் வந்து ஜென்ரேட் ஆகும். எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதோ அது லாஸ் இல்லாமல் பக்காவாக லாஸ் இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா
ஸ்ட்ரக்சர் பக்கத்துல தான் இன்வெர்டர் மேக்ஸிமம் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே. காரணம் என்னன்னா எவ்வளோ டிசி கேபிள் கம்மியாக ரன் பண்ணுறோமோ அவ்வளோ யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை வந்து கஸ்டமருக்கு ஈக்குவலாக கைட் பண்ணுறோம். என்னென்ன தேவையில்லையோ கஸ்டமருக்கு டாப் டு பாட்டம் எஜுகேட் பண்ணி தான் நம்ம ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக பர்லின் கேப்னு சொல்லுவோம் சார். இது வந்து பிளாஸ்டிக் கேப்பு. நிறைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சி சேனல் யூஸ் பண்ணுவாங்க. சி சேனல் என்ன ஆகும்னா வந்து ஏர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் ரஸ்டிங் ஏஜென்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ நம்ம சைடில் வந்து ஈக்குவலாக எல்லாமே ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே இந்த ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் நல்ல ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கேப்பில் காற்று போய் கரோஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அதையுமே நாங்கள் இன்டெப்த்தாக வந்து ஃபாலோ பண்ணி அதுவே கைட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து 5 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு டோட்டலாக பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, நம்ம எவ்வளோ சப்சிடியில் வாங்கி கொடுத்தோம்? நம்ம இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபாய் ஆகுதுங்க. ஓகே. டோட்டல் ப்ராஜெக்ட் A to Z 3,50,000 நம்ம கோட் பண்ணிட்டோம்னா இது இன்ஸ்டாலேஷன் பேனல் எல்லாமே சேர்த்து இன்வெர்டர்ல இருந்து EB ஃபாலோ அப்ல இருந்து ஸோ இதில் வந்து 78,000 வந்து கஸ்டமர்ஸ்க்கு சப்சிடி வந்து நம்ம வாங்கி கொடுத்துருவோம். இந்த 3,50,000 78,000. ஆமாம் 3,50,000 ஃபர்ஸ்ட் பே பண்ணிடுவாங்க. அதுல இருந்து ஒரு 30 ஒர்க்கிங் டேஸ்ல இருந்து கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கே வந்து 78,000 சப்சிடி கிரெடிட் ஆகும். அக்கௌண்ட்டுக்கே போயிருங்க, அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே போயிடும். இப்போ மினிமமா 1 கிலோவாட் போடுறாங்கன்னா அது எவ்வளோ பட்ஜெட்டுங்க? 70,000 அப்ராக்சிமேட்டா வருங்க. 70,000. ஓகே. இப்போ ஒரு 2 BHK வீடுக்கு வந்து இந்த மாதிரி சோலார் பேனல் சொல்லிட்டு போடணும்னு ஆசைப்படுறாங்கன்னா ஸ்டார்டிங் வந்து என்ன மாதிரி பட்ஜெட் வரும்? நம்ம 2,35,000 இருந்து ப்ராஜெக்ட் இருக்குங்க. 3 கிலோவாட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 3 கிலோவாட் 4 கிலோவாட் 5 கிலோவாட் தான் ரெகுலரா போற சைஸஸ். அதுக்குமே சப்சிடிஸ் கிடைக்கும்? எல்லாத்துக்குமே சப்சிடி. ஓகே. இப்போ சப்சிடில வந்து என்ன மாதிரி இதெல்லாம் நான் கொடுக்குறாங்க? 1 கிலோவாட்டுக்கு 30,000ங்க. 2 கிலோவாட்னா 60,000 பக்கத்துல தருவாங்க. 3 கிலோவாட்டுக்கு 78,000ங்க. 3 கிலோவாட்ல இருந்து அப் டு எவ்வளவு போட்டாலுமே 78,000 தான். 10 20 எவ்வளவு போட்டாலும் சப்சிடி 78,000 தாங்க. ஓகேங்க. இப்போ பேனல் பத்தி ஃபுல் டீடைலா வந்து பார்த்துட்டோம். இப்போ இன்வெர்ட்டர் பத்தி பார்க்கலாமா? போலாங்க, கீழ போய் பார்க்கலாங்க நம்ம. சோ இந்த இன்வெர்ட்டர் தான் நம்ம யூஸ் பண்றோமா? ஆமாங்க, இதுதாங்க க்ரோவாட். ஆக்சுவலா இது டாப் பிராண்ட். இது சோலாரை பொறுத்தவரை டாப் பிராண்ட் இன்வெர்ட்டர் வந்து க்ரோவாட் தான். ஓகே. சோ இதுக்கு லைஃப் எல்லாமே எப்படிங்க? வாரண்டி வந்து 7 வருஷம் கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க. பட் அப் டு 15 இயர்ஸ் வரையும் நல்லா இருக்கும் இன்வெர்ட்டர். நல்லா இருக்கும். ஓகே. சோ இப்போ இன்வெர்ட்டர்ல நம்ம ஸ்பெஷலா என்ன பண்றோம்? டைரக்டா அங்க இருந்து வயர் எடுத்து இங்க இது பண்ணிரோமா இல்ல என்ன மாதிரி? இது ஆக்சுவலா இங்க இந்த சின்ன பாக்ஸ் இருக்குது, அது வந்து DCDB, இது வந்து ACDB. ஓகே. இந்த DCDB-க்கு தான் மேல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் எல்லாமே இந்த DCDB-க்கு வந்துரும். ஓகே. இங்க இருந்து இன்வெர்ட்டருக்கு போகும். இன்வெர்ட்டர் வந்து இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் கரண்ட். AC கரண்டா கன்வெர்ட் ஆகும். அது ACDB-க்கு போயிட்டு கீழ வந்து மெயினுக்கு போயிடும். ஓகே. நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க காம்போனன்ட் எல்லாமே வந்து டாப் நாட்சா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. இந்த ACDB DCDB-ல இருக்க உள்ள இருக்க அந்த MCB எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபைண்டர் பிராண்ட் தான். இது எல்லாமே ஃபைண்டர் பிராண்ட். ஆமா, எல்லாமே இட்டாலியன் பிராண்ட். ஓகே. டாப் குவாலிட்டி, இது எல்லாமே டாப் நாட்ச் பிராண்ட் இது. ஓகேங்க. அதுக்கு அடுத்து இன்வெர்ட்டர் பாத்தீங்கன்னா க்ரோவாட் இன்வெர்ட்டர். ஓகே. இந்த கீழ இருக்க இந்த வயர் கேரியர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியா PVC UPVC-ல பண்ணிருக்கோம். இது வேற யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ணது இல்ல, பட் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த கிளாண்ட் எல்லாம் போட்டு தனியா ஓகே இதுக்கான வயர் எல்லாம் கொடுத்து இந்த எர்த்திங் எல்லாம் பாத்தீங்க, நியூட்ரல் லிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே டாப் ப்ரொஃபஷனல்ஸ் பண்றது. பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ப்ரொஃபஷனல்ஸ் பண்றது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் பண்றாங்க இது எல்லாத்தையுமே. எலக்ட்ரிக்கல் ப்ராப்பரா தெரிஞ்சவங்க லைசன்ஸ் ஹோல்டர் பண்ற விஷயம். ஓகே. அது எல்லாமே நம்ம பண்ற எல்லா சைடுமே ஆமா எல்லாமே இந்த மாதிரி தான் பண்றோம். இந்த மாதிரி விஷயத்துல தான் நம்ம கம்பெனி வந்து மத்த கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது தனித்துவமா நிக்கிறது. ஓகே. சோ இப்போ இந்த இன்வெர்ட்டர்ல நம்ம டிஜிட்டலா எல்லாமே பாத்துக்கலாம். எல்லாமே பார்க்க முடியாது. ஒரு அப்ளிகேஷன் வந்துரும், கஸ்டமரோட போன்ல அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. சோ அவங்க மேல எவ்வளவு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத அவங்க போன்ல பாத்துக்க முடியும். ஒவ்வொரு நாளும் என்ன யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு மேல வந்து பார்க்கணும் அவசியம் இல்ல. டிஜிட்டலாவும் தெரியும், அட் தி சேம் டைம் போன்லயும் தெரிஞ்சிரும். அது இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணா கஸ்டமர் எந்த கண்ட்ரில இருந்தாலும் பாத்துக்கலாம். நம்ம வீட்ல எவ்வளவு கரண்ட் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாமே பாத்துக்கலாம். எல்லாமே தெரிஞ்சிரும் அதுல. ஓகே. அது மந்த்லி நம்ம பாக்கும்போது எந்த அளவுக்கு ஆமா 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி டோட்டலா எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றது அவங்க அந்த அப்ளிகேஷன்லயே தெரிஞ்சுக்கலாம். எல்லா இன்வெர்ட்டருக்குமே இப்ப அந்த ஃபீச்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. சோ நம்ம இதுக்கும் அதுக்கு வந்துரும். ஆமாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் வந்து போடணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா பட்ஜெட் வந்து ஹெவியா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. சோ இதுக்கு வேற ஏதாவது சப்போர்ட் நம்ம பண்ணி தரோம்? அதுக்கு பிரைவேட் ஃபைனான்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஜீரோ டவுன் பேமெண்ட் EMI பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மாசம் கரண்ட் பில்ல மட்டும் கட்டிட்டாங்கன்னா போதும். பேலன்ஸ் காசை வந்து EMI கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ அதை வச்சு அவங்க மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டுறதுக்கு வந்து EMI கட்டிட்டு போயிடலாம். இந்த பிளானான அந்த ப்ராஜெக்ட் வந்து கஸ்டமருக்கு ஒரு 3-4 வருஷத்துல சொந்தமாயிடும். 3-4 வருஷத்துல சொந்தமாயிடும். கண்டிப்பா. ஓகேங்க. இப்போ அந்த EMI எவ்வளவு மந்த் வேணா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்? அப் டு 3-4 இயர்ஸ் வரையும் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு வருஷங்களா இந்த ஃபீல்ட்ல பண்ணிருக்கோம்? இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. ஆக்சுவலா வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியா, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா அதாவது பிசினஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த சோலார் பேனல்ஸ் போட மூலியமா பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. மற்றபடி அதை பத்தி ரிசர்ச் நாங்க பண்ணி பார்த்தோம். எவ்வளோ சோலார் பேனல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ ஏர் பொல்யூஷன் மற்ற பொல்யூஷன்லாம் கம்மி ஆகிறதுனால இதே ஒரு பிஸ்னஸாக நாங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் 3 பேர் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ், ஒரே காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் படித்தோம். ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இப்போ நல்லபடியாக ப்ராஃபிட்டபிளாக கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ சென்னையில் மட்டும் எவ்வளோ கரண்டாக ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? 225 ப்ராஜெக்ட் டோட்டலாக பண்ணியிருக்கோம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இன்ஸ்டாலேஷன் நடந்துட்டு இருக்குமா? ஆமா, எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ சென்னையில் நிறைய பேர் வந்து சோலார் பேனல் வந்து போடணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்மா. வணக்கங்க. நம்ம பேர் நம்ம கம்பெனி நேம் சொல்லிருங்க. என் பேர் சேதுபதி. கம்பெனி நேம் வந்து சோலார் அண்ட் எனர்ஜிஸ் பிரைவேட் லிமிடெட், சென்னை பேஸ்டு கம்பெனி. ஓகே. ஸோ எவ்வளோ வருஷமா நம்ம இந்த ஃபீல்டு இருக்கோம்? 2 வருஷமா இருக்கோங்க. ஓகேங்களா. இப்போ
நிறைய வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க, நம்ம ஃபீட்பேக்கில் இந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே ஹாப்பியான ஃபீட்பேக் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம பேசிக்காக 1 கிலோவாட்லேருந்து நம்ம பண்ணி தரோம் அப்படி தான்? ஆமாம், 1 கிலோவாட்லேருந்து அப் டு 10 கிலோவாட் வரையும் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெசிடென்ஷியல் ரூஃப் டாப், பிரைமரியாக வந்து ரெசிடென்ஷியல் ரூஃப் டாப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேர் வந்து சப்சிடி பற்றி பெருசாக அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்க இப்போ ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேட் பண்ணி வாங்கி கொடுத்துருவீங்க அப்படி தான்? கண்டிப்பாக சப்சிடியை பொறுத்தவரை 78,000 ரூபாய் சப்சிடி வந்து பேப்பர் ஒர்க்கு கரெக்டாக இருக்கு. ஓகே, பேனல்ஸ் எல்லாம் வந்து டிசிஆர் பேனல்ஸ் போடுறோம். மற்றபடி வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா 100% சப்சிடி கிடைச்சிரும். நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 90% கிடைச்சிருச்சு. மிச்சம் ரிமைனிங் 10% வந்து ரீசெண்டாக பண்ண ப்ராஜெக்ட்ஸுக்கு, அதாவது 60 70 ஒர்க்கிங் டேஸ் ஆகுது. கடைசி 60-70 டேஸ் பண்ணதுக்கு ஒன்றும் ப்ராஜெக்ட் சப்சிடி வரல. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்துருங்க. ஓகேங்களா, இப்போ நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் சோலார் பேனல் வந்து பண்ணுறாங்க, ஆனால் வந்து சப்சிடி வந்து கரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம எப்படி நான் கரெக்டாக எடுத்து ஃபாலோ பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்தோம். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பேனலில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பேனல் இருக்கு. ஒன்று வந்து டிசிஆர் பேனல், இன்னொன்று வந்து நான் டிசிஆர் பேனல். டிசிஆர் பேனல் அப்படின்னா டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்யர்மெண்ட், அந்த பேனல் போட்டா மட்டும் தான் சப்சிடி கிடைக்கும். நான் டிசிஆர் பேனல்னா இம்போர்ட்டட் பேனல்ஸ், அதுக்கு சப்சிடி கிடைக்காது. இது கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது, டிசிஆர்னா என்ன நான் டிசிஆர்னா என்னன்ட்டு. இதை வந்து சில கம்பெனிஸ் வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு டிசிஆர் பேனல் சொல்லிட்டு நான் டிசிஆர் பேனல் போட்டுறாங்க. அது எப்படி காஸ்ட் வைஸ் கம்மியா வருங்களா? காஸ்ட் வைஸ் கம்மி, ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு பேனலுக்கே 4000 ரூபாய் 7,000 வித்தியாசம் வரும். அப்படி வர பட்சத்துல ஒரு 10 பேனலா 40,000 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த 40,000 ரூபாய்க்கு கம்பெனிஸ் ஆசைப்பட்டு கஸ்டமர் வந்து 78,000 ரூபாய் லாஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. அது வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கஸ்டமருக்கு கொடுக்கறது கிடையாது. நம்ம பண்றது எல்லாமே டிசிஆர். நாங்க கிளியரா சொல்லிடுவோம் கஸ்டமர் கிட்ட வந்து டிசிஆர்னா என்ன நான் டிசிஆர்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்டயே நம்ம, அதாவது டிசிஆர் நான் டிசிஆர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கும், பட் காஸ்ட் வைஸ் நான் டிசிஆர் கம்மி. ஓகே, சோ அதனால கஸ்டமர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், நீங்க இதை பண்ணீங்கன்னா சப்சிடி வருங்க, இதை பண்ணா சப்சிடி வராதுங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சில கஸ்டமர் அதை ப்ரிஃபர் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க ப்ரிஃபர் பண்ணி போலான்னு சொன்னாங்கன்னா நாங்க அதுவும் பண்ணி கொடுக்கறது உண்டு. ஓகேங்களா, இப்போ நீங்க பண்ண ப்ராஜெக்ட் டைரக்டா விசிட் பண்ணி பார்க்கணும்னா கஸ்டமர் வந்து பார்க்க முடியும் தாராளமாங்க. எந்த கஸ்டமர் சென்னையில எடுத்தாலும் ஒரு 2 கிலோமீட்டர் வரை நம்ம ப்ராமிஸ் பண்ண முடியும். அவங்க வீட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலே நம்மளோட ப்ராஜெக்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகே, சென்னையை பொறுத்தவரை அவங்க கூகுள் மேப்ஸ்ல சர்ச் பண்ணிக்கலாம் சோலார் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இல்லைன்னா நம்ம கம்பெனியை கான்டாக்ட் பண்ணினா எங்களோட சர்வீஸ் இன்ஜினியரே வந்து கூட்டு போய் காட்டுறதுக்கும் மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர்ல இருக்குங்க நம்ம ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா விசிட் பண்ணி உங்களை பார்க்கணும்னா நம்ம ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு அண்ணா நகர்ல ஆஃபீஸ் இருக்குங்க. அண்ணா நகர் ரவுண்டனா பக்கத்துல நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ஆஃபீஸோட அட்ரஸ் எல்லாமே வந்து நம்ம கம்பெனியோட வெப்சைட்லயுமே இருக்குங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து சோலார் பேனல் போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க போடும்போது நம்ம எப்படி நான் ஃபுல் ஏ டு Z சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்தோம். A to Zங்க, அதாவது கஸ்டமர் வீட்டுக்குள்ள நம்ம வர்றதும் தெரியாது, சோலார் அண்ட் கம்பெனி வெளியே போறதும் தெரியாது. ஓவர் நைட்ல அவங்களுக்கு சோலார் போட்ட மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து. இன்ஸ்டாலேஷனா இருக்கட்டும், அது பேப்பர் ஒர்க்ஸா இருக்கட்டும், மற்றபடி லோன் ப்ராசஸிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து A to Z எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓவர் நைட்ல கஸ்டமர் வீட்டில் சோலார் போட்ட மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா தான் இந்த ப்ராசஸ் இருக்கும். ஆமாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு கிடைக்கிற ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து 70% வந்து வேர்ட் பை மவுத் தான். ஒரு கஸ்டமர் வீட்டில் போடுறோம் அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், கொலீக்ஸ் வீட்டில் அப்படின்ற மாதிரி அவங்க அடுத்தடுத்த ரெஃபரன்ஸ் கொடுக்கறதெல்லாம் நம்ம கம்பெனி க்ரோ ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா. இது வந்து நம்ம கரெக்டா பண்றதுனால தான் கிடைக்குதுன்றது எங்களோட பிலீஃப்ங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் சென்னையில் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷனோட அது சப்சிடியோட வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சோலார் பேனல் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ.